அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். 107 சங்கீதம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்முடைய தேவன் யெகோவா ராஃபா, சுகமாக்குகிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் பலத்த அற்புதம் செய்கிறார். இந்த காலத்துல எங்கு பார்த்தாலும் வியாதியை பார்க்கிறோம். ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வியாதி வந்துட்டா ஒருவர் சரீர பிரகாரமாய் கஷ்டப்படுவார்கள். அவரை சார்ந்த குடும்பத்தார் பொருளாதாரத்திலும் சரீரத்திலும் பல்வேறு துன்பங்களை அனுபவிப்பார்கள். கடந்த நாட்களாக என்னிடத்தில் ஜெபிக்க சொன்ன நிறைய பேருடைய வாழ்க்கையில வியாதியினால் கஷ்டப்படுகிறவர்கள் தான் அதிகம். மருத்துவமனைகளில் கண்ணீர் வடிக்கிறவர்கள் அதிகம். வியாதி வந்து அந்த சரீரத்திலே அவர்கள் படுகிற துன்பங்களை நினைக்கும் போது மிகுந்த வேதனையா இருக்கிறது. சில லட்சங்களை செலவு பண்ணிவிட்டோம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பிரதர், இனி என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் ஒரு விதமான வியாதியினால் கண்ணீர் வடிக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, வல்லமையை அனுப்பி, லூக்கா 5:17 வாசிக்கிறபடி குணமாக்கும் கர்த்தருடைய வல்லமை விளங்கி தேவன் பரிபூர்ணமாய் சுகமாக்குவார். அவர் தமது வசனத்தை அனுப்பி சுகமாக்கி ஆண்டவர் அற்புதம் செய்வார். என்னுடைய சரீரத்திலே சில வருஷங்களுக்கு முன்பு அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் வந்துவிட்டது. ஆபரேஷன் தியேட்டருக்கு வாசலுக்கு கொண்டு போய் விட்டார்கள். அந்த நாட்களில் நான் மிகுந்த வேதனையோடு இருந்தேன். வலி தாங்க முடியாதபடி இருந்தேன். ஆபரேஷன் எல்லாம் ரெடி பண்ணி விட்டார்கள். ஆனால் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், அவர் தழும்புகளாலே நான் சுகமாகிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி இந்த அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று பல மணி நேரங்கள் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தேன். திடீரென்று ஆபரேஷன் தியேட்டர் வாசலுக்கு போன போது அந்த இடத்திலே தேவன் ஒரு அற்புதம் செய்து எனக்கு ஆபரேஷன் வேண்டாம் என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இன்றளவும் நான் சுகத்தோடு இருக்கிறேன். கர்த்தருடைய வசனம் குணமாக்குகிற வசனம், கர்த்தருடைய வசனம் சுகம் கொடுக்கிற வசனம். இன்னைக்கு எப்படிப்பட்ட வியாதியோடு கண்ணீர் வடிக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தார் கண்ணீர் வடிக்கிறார்களா? திரும்ப திரும்ப இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எனக்குள் அனுப்பி, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கொண்டு என்னுடைய வாழ்க்கையில சுகம் தருவீராக. செயலிழந்த உறுப்புகள் செயல்படுவதாக. எந்த பகுதியெல்லாம் பலவீனமா இருக்கிறதோ அந்த பகுதியெல்லாம் உடைய வல்லமை சுகமாக்கட்டும். புதிய உறுப்புகள் உண்டாகட்டும். என் கண் பார்வையிலே தேவன் அற்புதம் செய்யுங்க. என்னுடைய காதுகளிலே அற்புதம் செய்யுங்க. என் எலும்புகளிலே அற்புதம் செய்யுங்க. நரம்புகளிலே அற்புதம் செய்யுங்க. விசுவாசத்தோடு சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பரிபூரண சுகத்தை ஆண்டவர் தந்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இன்றைக்கும் வியாதியோடு கண்ணீர் வடிக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சுகமாக்கி சாட்சியாய் நிறுத்த தேவன் வல்லமை உள்ளவர். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, நீர் சுகமாக்குகிற தேவன், யெகோவா ராஃபா, வசனத்தை அனுப்பி உம்முடைய வல்லமையை அனுப்பி சுகமாக்குகிறவர். இன்றைக்கும் கண்ணீரோடு இருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எந்த பகுதியெல்லாம் பலவீனமா இருக்கிறதோ, சுகவீனமா இருக்கிறதோ, நீங்க தொடும்படி நான் கெஞ்சுகிறேன். உம்முடைய வல்லமையை அனுப்பி சுகமாக்கி உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துங்க ராஜா. மருத்துவமனையில் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீராக. மருந்து கூட வாங்க முடியாதபடிக்கு கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் மேல் மனம் இறங்குவீராக ராஜா. ஆண்டவரே, ஆபரேஷனுக்காய் காத்திருக்கிறவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. நீர் தொட்டு சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய கரம் அற்புதம் செய்யட்டும். செயலிழந்த உறுப்புகள் செயல்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அற்புதம் செய்யட்டும். நீர் குணமாக்குகிற தேவன். உம்முடைய அன்பான கரம் தொட்டு உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவதாக நாங்கள் விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.